தேவ பிரசன்னம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானிப்போம். ஆமென். சங்கீதம் 41 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். ஆமென். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடுவீர். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சிறுமைப்பட்டவர்களே, நாம் தாழ்மையாய் நினைக்காதபடி கர்த்தருடைய சமூகத்தில் உள்ள நாம் ஒவ்வொருவரும் சிறுமைப்பட்ட ஜனங்களை உயர்த்தும்படியாக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் பண்ணி அவர்களை ரட்சித்து கொள்ளும்படியாக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். இந்த புதிய வருடத்தில் காலடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் எளிமையான பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்தில் நடக்கிறதான கொடுமைக்கும் கொள்ளைக்கும் பலவந்தத்துக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காத்து கொள்ளும்படியாக கர்த்தரிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணி தேசத்தில் நடக்கிற தீங்குகள் எல்லாவற்றையும் ஒழிக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஜெபத்தில் தரித்து நின்று கர்த்தரிடத்திலே வெற்றிகளை இந்த புதிய நாளில் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரின் பார்வையிலே நாம் தாழ்மையுள்ள பிள்ளைகளாய் காணப்படுவோம். இந்த புதிய வருடத்தில் நாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யாமல் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே, நீர் என்னை என்னுடைய உத்தமத்திலே வழிநடத்தி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே என்னை நிலைநிறுத்தும் என்று கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆமென். கர்த்தருக்கு பயந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் சிறுமைப்பட்டவர்களை சிநேகிப்போம். தாழ்மையின் அடிமைகளை நோக்கி பார்க்கிற நம்முடைய தேவன் தாழ்மையாயிருக்கிற நம்மை மேன்மையாக்குவார். ஆமென். ஆடு மேய்த்த தாவீதை ராஜாவாய் மாற்றின தேவன் இந்த புதிய வருடத்தில் நம்மை உயர்த்துவார். உயர்த்தி பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். நம்மை தீங்கு நாட்களுக்கு விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய உயிரை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீ என்னுடைய சமூகத்தில் பாக்கியவானாய் காணப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சத்துருக்களின் கைக்கு ஒப்பு கொடுப்பதில்லை என்று இந்த புதிய வருடத்திலே நம்முடைய தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். ஆமென். ஆமென்.